ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைஸ் கார்டு கிரெடிட் கார்டு வந்து எனக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ இந்த ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டுக்கான பின் நம்பரை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து செட் பண்ணி இந்த ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டை எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் நம்மளோட வியூவர்ஸ் நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு அப்ரூவல் ஆகிருக்குது. ஆல்ரெடி எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வேணால் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபிசிக்கல் கார்டு வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ இந்த கார்டுக்கான பின் நம்பரை செட் பண்ணி எப்படி இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டுக்கான பின் நம்பரை எப்படி செட் பண்ணி எப்படி இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்லைஸ் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் யுவர் ஸ்லைஸ் கார்டு செட் பின் அப்படின்னு உங்களுக்கு இந்த இடத்துல மெயின்லேயே வந்து டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் யூ ரிசீவ்ட் யுவர் ஸ்லைஸ் கார்டு அப்படின்னு கேட்கும். ஸோ ஜஸ்ட் இதில் வந்து எஸ் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் மட்டும் டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நான் வந்து டிக் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் செக்யூரிட்டி பின் ஃபார் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டுக்கான 4 டிஜிட் பின் நம்பரை வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த பின் நம்பர் தான் வந்து உங்களோட கார்டுக்கான பாஸ்வேர்டு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் கார்டிலேருந்து வேறு ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு கேட்டுச்சுனாலும் நீங்கள் இந்த பாஸ்வேர்டு தான் என்ட்ரு பண்ணணும். ஸோ நான் வந்து 4 டிஜிட் பின் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டைம் என்ட்ரு பண்ணதுமே அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பின் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதே பின் நம்பரை மறுபடியும் வந்து கீழே ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மறுபடியும் ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டேன். ரீஎன்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்காகவும் ப்ளேஸ் ஆகும். ஒரு வேளை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ளேஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேனுவலாக தான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பின் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ என்னோட பின் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அக்ரி கொடுத்தேன். அக்ரி கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு வந்து ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேனாட் பி யூஸ்ட் வித்ட்ராவல் கேஷ் ஃப்ரம் ஏடிஎம், அதாவது இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏடிஎம்மில் வந்து பணம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்டு வந்து ஏடிஎம்மில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை யூபிஐ மூலமாக பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். டைரெக்டாக ஏடிஎம்மில் எந்த ஒரு ஏடிஎம்லேயுமே இந்த கார்டு வேலை செய்யாது. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த பிளேஸில் வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஆல்ரைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய்ஃபை ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ நான் வந்து ஒய்ஃபை ஆப்ஷன் எப்போவுமே வந்து எனபிள் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நான் அதை வந்து ஆஃப் அப்படிங்கிறதே வந்து வச்சிடுறேன். மேக்ஸிமம் ஒய்ஃபை ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணாதீங்க. ஸோ அதை எனபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கார்டை வந்து நியரஸ்ட்டில் அந்த மிஷின் பக்கத்தில் கொண்டு போகும்போது சம்டைம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு டெபிட்டட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் எந்த ஒரு ஏடிஎம் கார்டாக இருந்தாலும் சரி, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபை ஆப்ஷனை வந்து டிசபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான பின் நம்பரை வந்து செட் பண்ணியாச்சு. நம்ம கையில் உள்ள ஃபிசிக்கல் கார்டு ஆக்டிவேஷனும் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களோட கார்டை ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டுக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணலை அப்படின்னா கீழே வந்து வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்து நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த கார்டு வந்து அப்ரூவல் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.